ரஹிமல்லாஹு ரஜுலன், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அருள் செய்வானாக, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அருள் செய்வானாக. எத்தகைய மனிதன்? அவர் விற்றாலும் மென்மையாக நளினமாக நடந்து கொள்வார், வாங்கினாலும் மென்மையாக நளினமாக நடந்து கொள்வார். யாராவது ஒருவருக்கு கொடுத்த ஒன்றை மீள கேட்கின்ற போதும் நளினமாக நடந்து கொள்வார். சகோதரர்களே, உண்மையில் இந்த பண்பை வியாபாரத்தில் கடைபிடிக்கிறது என்றது லேசில்லை, ஒரு சிரமமான ஒரு விஷயம். இது எப்போ இதனுடைய உண்மை நிலை வெளியாகும் என்று சொன்னால், சமயத்தில் யாராவது பொருட்களை எடுத்துவிட்டு அதை தர்றதுக்கு டிலே ஆகிற நேரத்தில் என்ன செய்யும், கேட்டு கேட்டு பார்ப்பாரு, கடைசியில் கேட்டு கிடைக்குதில்லை என்ற ஒரு நிலை வரும்போது சமயத்தில் குணமெல்லாம் என்ன செஞ்சிடும், மாறி போயிடும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மென்மையை கடைபிடிக்குமாறு சொல்கிறார்கள். இதன் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பெரிய கூலி வழங்கப்படக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, கியாமத்தினால் நடைபெறக்கூடிய ஒரு சம்பவம். ஒரு மனிதன் முற்காலத்தில் என்ன செய்தார்? அவர் மக்களுக்கு கடன் வழங்குபவராக இருந்தார். அந்த கடனை திருப்பி பெறுவதற்காக தனது ஊழியர்களை அனுப்புகின்ற போது என்ன செய்வாராம்? சொல்லி அனுப்புவாராம், யாராவது சிரமப்படுபவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நீங்க அவகாசம் கொடுங்க, இல்லாட்டி மன்னிப்பளித்திருங்கன்னு என்ன செய்வாரு? சொல்லி அனுப்புவராக இருப்பார். சகோதரர்களே, இதன் மூலமாக நாங்கள் நினைக்கலாம் உலகத்தில் ஏதாவது அவர் ஏமாற்றப்பட்டு விட்டார் அல்லது நஷ்டத்துக்கு ஆளாகிவிட்டார் என்று இதனுடைய வெளிப்படையை பார்க்கும்போது நினைக்கலாம். ஆனால் இதன் மூலமாக மறுமேல் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வாக்கியத்தை நபி அவங்க சொன்னாங்க. இவர் இப்படி தாராள தன்மையோடு நடந்து கொண்ட காரணத்தினால் மறுமையில் அல்லாஹ் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து சுவனவாசியாக அந்த மனிதனை ஆக்கி விடுகின்றான். எனவே சகோதரர்களே, மறுமையில் இதன் மூலமாக பெரியதொரு வாக்கியம் கிடைக்கிறது என்றால் அந்த வாக்கியத்தை அடைந்து கொள்வதற்காகவே இந்த பண்பை நாங்கள் வாழ்க்கையில் கடைபிடிப்பது என்பது உண்மையிலே ஒரு பெரியோரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சகோதரர்களே, எங்களுக்குரிய ஹக்கை மட்டும் நாங்கள் எதிர்பார்க்காம மற்றவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஹக்குகள் என்னதோ அதிலேயும் நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சிலர்கள் எப்படி என்று சொன்னால், தனக்கு எது நன்மையோ அதில் தான் கவனம் உள்ளவர்களாக இருப்பார்கள். தான் பிறருக்கு வழங்க வேண்டியது அது விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் இது நல்ல பண்பல்ல. எப்படி என்னுடைய நன்மைக்காக நான் ஆசைப்படுகின்றேனோ ஆர்வப்படுகின்றேனோ இதே போன்று பிறருடைய நன்மைக்காகவும் நான் ஆர்வப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் சுயநலக்காரன் என்ற அந்த மோசமான நிலைக்கு எம்மை நாம் ஆளாக்கிவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எனவே அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். மனிதர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் தனக்கு உள்ள ஹக்கை எப்படி எடுப்பதில் கவனமுள்ளவர்களாக இருப்பார்களோ அதே போன்று பிறருடைய ஹக்கை வழங்குவதிலும் கவனமுள்ளவர்களாக இருப்பார்கள்.